ராஷ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான 2வது ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த 2வது ப்ரோமோவுமே முதல் ப்ரோமோட தொடர்ச்சி அப்படின்னே சொல்லலாம். அதாவது இன்னைக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு பல்லக்கு அனுப்பப்படுது. ராஜாவா இருக்கட்டும், ராணியா இருக்கட்டும், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நடந்து போக மாட்டாங்க. அந்த பல்லக்குல வச்சுதான் கூப்பிட்டுட்டு போனோம். இந்த பல்லக்கு 2 அணிகளுக்கும் பொதுவானது அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் சொல்லிடுறாரு. இதுல முதல்ல ராஜாவா இருக்கிற ராணுவ பல்லக்குல கூப்பிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. பல்லக்கு வந்து ஆண்கள் வீட்டுல இருக்குது. நாங்க சொல்லும் போதுதான் உங்களுக்கு தருவோம் அப்படிங்கிற மாதிரி ஆண்கள் சொல்லிட்டு இருக்காங்க. மஞ்சரியை பொறுத்தளவுல எங்களுக்கு தந்தாதான் முடியும் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஓகே தான். இருந்தாலும் இந்த கேப்டனா இருக்கிற தற்கூரி மஞ்சரிக்கு கோட்டை கடந்து ஆண்கள் வீட்டுக்கு போக கூடாது அப்படிங்கிற காமன் சென்ஸ் கூட கிடையாது. மஞ்சரி, ஜாக்லின், சௌந்தர்யா இந்த 3 பேருமே அந்த பல்லக்க நாங்க தூக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி ஆண்கள் அணிக்கு போயிடறாங்க. இந்த பிரச்சனை பெரிய பிரச்சனையாகுது. சரிப்பா, இந்த பல்லக்கு எங்களுக்கு வேணும், என்ன பண்ணா நீங்க தருவீங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு ஆண்கள் அணி வந்து நியாயமான ஒரு கோரிக்கை, விதிமுறைகளை கடந்து ஆண்கள் வீட்டுக்கு 3 பேர் வந்திருக்கீங்க, அந்த 3 பேரும் மன்னிப்பு கேட்டாதான் இந்த பல்லக்க நாங்க தருவோம் அப்படிங்கிற மாதிரி ஆண்கள் அணியினர் சொல்றாங்க. ஆண்கள் என்னதான் நியாயமா நடந்தாலும் பெண்களை பொறுத்தளவுல ஒரு அழுகினி ஆட்டம் ஆடித்தானே ஆகணும். ஜாக்லினை பொறுத்தளவுல வந்த முதல் நாள்ல இருந்தே சிம்பத்திக்காரரை பயன்படுத்தி தானே இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. நேரு வெளில எண்ணத்தை கிழிச்சாங்க. ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னா அவங்களோட திறமையில ஜெயிச்சதா சொல்லுவாங்க. தோத்துட்டாங்க அப்படின்னா ஆண்கள் ரூடா நடந்துக்கிட்டாங்க, ஆண்கள் கேலி கிண்டல் பண்ணாங்க, அதனாலதான் தோத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அழுகுனி ஆட்டத்தை போடுவாங்க. இந்த இடத்துலயும் அதே மாதிரியே சிம்பத்திக்காரரை பயன்படுத்துறாங்க. எதுக்கு நாங்க மன்னிப்பு கேட்கணும்? மன்னிப்பு எல்லாம் கேட்க முடியாது, எல்லாத்துக்கும் உங்க கால்லயே வந்து விழணுமா அப்படிங்கிற மாதிரி ஓவரா சீன் கிரியேட் பண்றா ஜாக்லின். நேத்துல இருந்தே பெண்கள் எண்ணில இருக்கிற எல்லாருமே விதிகளை மீறி ஆண்கள் வீட்டுக்குள்ள போயிருக்கீங்க. நேத்தே 4 விதிமீறல்கள் நடந்திருக்குது. யாருமே அதற்கான பனிஷ்மெண்டோ மன்னிப்போ கேட்கவே இல்ல. இன்னைக்கும் இந்த பல்லக்க பொறுத்தளவுல ஆண்கள் வீட்டுல இருக்கும்போது அவங்க கிட்ட அனுமதி வாங்கிட்டு அவங்க சொல்றதை செஞ்சுட்டு தான் நீங்க அந்த பல்லக்க தொட முடியும். ஆனா நீங்க விதிகளை மீறி நாங்க பல்லக்க எடுக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி ஆண்கள் வீட்டுக்குள்ள போயிருக்கீங்க. அதற்கான பனிஷ்மெண்ட தான் ஆண்கள் சொல்றாங்க. எதுவுமே சொல்லியே. நீங்க சொல்ற மாதிரி 450 எக்ஸசைஸ் 100 தோப்பு காரணமா போட சொன்னாங்க, மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கறதானே சொன்னாங்க. அதுல எந்த தவறும் இல்ல. உன்னை போறதுல உடனே விமன் கார்டை தூக்கிட்டு வந்துடுறாத. உண்மையாவே இப்ப பார்த்தோம் அப்படின்னா நம்ம சேனல்லயே நிறைய பெண்கள் இருக்கிறாங்க. உங்களோட ஆட்டத்தெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் பெண்களாப்பா, இப்படி அட்டூழியம் பண்றாளுகளே அப்படிங்கிற மாதிரி அவங்களே உங்களை கழிவுதான் ஒத்துக்கிட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் இந்த இடத்துல ஜாக்லினை பொறுத்தளவுல ஒரு சிம்பத்திக்காரரை பிளே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ராணி சாச்சனா தேவியை பொறுத்தளவுல ரொம்பவே கோவமா பொங்குறாங்க. நீங்க யாரும் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்ல, நீங்க மன்னிப்பு கேட்டுதான் அந்த பல்லக்கு வரணும் அப்படின்னா அந்த பல்லக்கே எனக்கு தேவையில்லை, நான் உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்துக்கிறேன், பல்லக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஆணை பிறப்பிக்கிறாங்க. எல்லாருமே அதிர்ச்சியா பாக்குற மாதிரி பிரமோ முடிச்சிருக்காங்க. இதுல அதிர்ச்சி எல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. கடைசியா ஏதாவது போங்காட்டம் ஆட்டி அந்த பல்லக்க வாங்கிட்டு போவாங்க. பனிஷ்மெண்ட்டும் செய்ய மாட்டானுங்க, எதுவும் பண்ண மாட்டானுங்க. இவனுங்களை பொறுத்தளவுல நேத்து 4 பேர் விதிமீறல் பண்ணிருக்காங்க, இன்னைக்கு 3 பேரு, மொத்தமா 7 பேர் விதிமீறல் பண்ணிருக்கீங்கப்பா அப்படிங்கிற மாதிரி தண்ணிலேயே எழுதி வச்சுக்கிட வேண்டியதான். பெண்களை பொறுத்தளவுல ரொம்ப கேவலமா தற்குறித்தனமா ஆடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத என்னோட கருத்து. பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல ஆண்களோட வீட்டுக்குள்ள கோடை தாண்டி வந்த நபர்களுக்கு ஆண்கள் வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்கறாங்க, மன்னிப்பு தான் கேட்க சொல்றாங்க. இத செய்ய மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் சீன் கிரியேட் பண்றாங்க. யாரு பக்கம் நியாயம் இருக்கு அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.